வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. நேற்றைய 3ஆம் நாள் யுத்த உரையில் யுத்தத்தில் தோல்வி உறுதி என்று தெரிந்து கொண்ட இரண்யன் யுத்தகலத்திலிருந்து மறைந்து மீன் வடிவம் எடுத்து கடலுக்கு அடியில் சென்று தங்கிவிட்டான் என்று நேற்று உரை முடித்திருந்தோம் அல்லவா? வாருங்கள், 4ஆம் நாள் போருக்கான ஆயத்தங்கள் மற்றும் என்னென்ன நடந்தது என்பதை விரிவாக பார்ப்போம். சூரபத்மனுடைய மகன் இரண்யன் மீன் வடிவம் எடுத்து கடலுக்கு சென்று விட்டதை அறிந்த சூரபத்மனுடைய மற்றொரு மகன் அக்னிமுகன் கடும் கோபம் கொண்டான். அவன் வீரபாகுவின் அட்டூழியங்களை அழிக்க வேண்டும் என்று முடிவு செய்தான். அவன் தந்தை சூரபத்மனை சந்தித்து பூதப்படையை நடத்தும் வீரபாகுவை எப்படியும் வதம் புரிய வேண்டும் என்று கூறி யுத்தகலத்துக்கு புறப்பட்டான். அக்னிமுகன் வீறு கண்ட வேங்கையைப் போல பூதப்படைகளுக்கு இடையே புகுந்தான். அவனை எதிர்த்து 7 பூத வீரர்களும் பயங்கரமாக யுத்தம் செய்தார்கள். அக்னிமுகன் தன் முழு வீரத்தையும் பயன்படுத்தி பூதப்படை வீரர்களை நடுங்க வைத்தான். யுத்தத்தில் இறுதியாக அக்னிமுகன் பூதப்படை வீரர்கள் மீது பாசபதாஸ்திரத்தை ஏப்பினான். பாசபதாஸ்திரத்தை கண்டதும் பூதப்படை வீரர்கள் மிகவும் அஞ்சி போனார்கள். எனவே அவர்கள் அந்த இடத்தை விட்டு தப்பித்து ஓடினார்கள். அக்னிமுகனை கண்டு பயந்து வரும் பூதப்படையை தடுத்து நிறுத்தினார் வீரபாகு. பின்னர் தானே நேரடியாக சென்று அக்னிமுகனை வீரபாகு எதிர்த்தார். தான் தேடி வந்த வீரபாகு தனக்கு எதிரே வந்ததை கண்டு அக்னிமுகன் ஆவேசத்துடன் ஆர்ப்பாடித்தான். அவன் காளிதேவியை வணங்கினான். வீரபாகுவை எப்படியும் வென்றே ஆக வேண்டும் என்று காளியிடம் வரம் கேட்டான். அக்னிமுகன் காளிதேவியின் மீது தீவிரமான பக்தி கொண்டவன். எனவே காளிதேவி பக்தனுக்கு உதவி செய்ய முடிவு செய்தான். வீரபாகுவை எப்படியும் கொல்ல வேண்டும் என்று அக்னிமுகன் காளிதேவியை வேண்டினான். ஆனால் இன்னொரு புறத்தில் வீரபாகு காளிதேவிக்கு மகனாவான். இந்த நிலையில் தன் தாயான காளி பெண் என்பதால் அவள் கைகளை பற்றி கொண்ட வீரபாகு அவள் மீது ஓங்கி குத்தினான். காளிதேவிக்கு வீரபாகு குத்திய இடம் வருத்தத்தை கொடுத்தது. அத்துடன் வீரபாகுவிடம் காளிதேவி அக்னிமுகன் தன் மீது பக்தி கொண்டவன், அவன் காரணமாகவே உன்னை மகன் என்றும் தெரியாமல் உன்னை கொல்வதற்கு என்னை ஏவி விட்டான். ஆனால் முருகப்பெருமானுடைய திருவருள் வீரபாகுவுக்கு உண்டு. அதனால் வீரபாகுவால் அக்னிமுகனை பானுகோபனையும் வெல்ல முடியும் என்று கூறிவிட்டு காளிதேவி மறைந்தார். இந்த நிலையில் தன் வலிமையை மீண்டும் நிரூபிக்க விரும்பிய அக்னிமுகன் வீரபாகு மீது கடுமையான தாக்குதலை நடத்தினார். ஆனால் வீரபாகு இவனுடன் நீண்ட நேரம் யுத்தம் செய்து பொழுதை வீணடிக்க விரும்பவில்லை. எனவே மிகுந்த சக்தி வாய்ந்த மகாசக்தி என்ற ஆயுதத்தை எடுத்து அக்னிமுகன் மீது வீசினார். விரைந்து சென்ற அந்த ஆயுதம் அக்னிமுகனின் தலையை துண்டாக்கியது. தன்னுடைய மகன் அக்னிமுகன் வீரபாகுவால் கொல்லப்பட்ட செய்தி அறிந்த சூரபத்மன் தன்னை அறியாமல் புலம்பிவிட்டான். இதுவரை யாரும் எதிர்த்து பேசக்கூட முடியாத நிலையில் இருந்த தன்னுடைய ஆட்சி மையங்கள் அடுக்கடுக்காக சரிவதைக் கண்டு அவனுடைய வேதனை அதிகமானியது. இதே நிலை தொடர்ந்தால் தன்னுடைய ராஜ்யம் முழுவதும் அழிந்து விடுமோ என்று அவன் தன்னை அறியாமல் அழத் தொடங்கிவிட்டான். தன்னுடைய தந்தையின் புலம்பலை கண்டு அவனுடைய மகன்கள் இரண்யனும் பானுகோபனும் அவனுக்கு ஆறுதல் சொன்னார்கள். பூதப்படைகளை கண்டு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். யாரும் எதிர்க்க முடியாத வலிமை நம்முடைய அசுர சேனைக்கு உண்டு. அதனால் எல்லா வலிமையும் கொண்டிருக்கின்ற நமக்கு இறுதி வெற்றி உறுதி. நான் இப்போதே சென்று பூதப்படைகளை அழித்து வெற்றியை உங்கள் பாதங்களில் சமர்ப்பிக்கின்றேன், எனக்கு உத்தரவு தாருங்கள் என்று தந்தையின் அனுமதி பெற்று புறப்பட்டார். வீரபாகுவும் பூதப்படையினரும் அரக்கர் படையினர் மீது கடுமையான தாக்குதல்களை நடத்தினார்கள். பூதப்படைகளின் முக்கிய தலைவனாக விளங்கியவன் விஜயன் என்பவன். அவன் அரக்கர்களின் படையை அழிக்கத் தொடங்கினான். அவனின் தாக்குதலுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் திணறினார்கள் அசுரர்கள். இந்த நிலையில் சூரனின் 3000 குமாரர்கள் விஜயனை வந்து தாக்கினார்கள். அவர்களுக்கும் விஜயனுக்கும் நடந்த போர் மற்ற இடங்களில் நடந்த யுத்தங்களை விட கடுமையான யுத்தமாக இருந்தது.
பூதப்படை தலைவன் விஜயன் சிவபெருமானிடம் முன்பு தான் பெற்ற அஸ்திரங்களை எடுத்து சூரனின் 3000 குமாரர்களின் தலைகளை துண்டிக்க அந்த ஆயுதத்தை பிரயோகம் செய்து அதில் வெற்றியும் கண்டான். ஆனால் துண்டித்த சற்று நேரத்திலெல்லாம் அவர்களுக்கு மீண்டும் தலைகள் முளைத்தன. இவ்வாறு துண்டிக்க அவர்களுக்கு தலைகள் முளைத்ததால் விஜயன் திணறி போனார். உடனே அவன் முருகப்பெருமானிடம் சென்று இவர்களை கொல்வதற்கு என்ன வழி என்று கேட்டான். உடனே முருகப்பெருமான் விஜயனிடம், இவன் பிரம்மதேவனிடம் வரம் பெற்றவன். அந்த வரத்தினால்தான் நீ தாக்கிய போதெல்லாம் அவர்கள் பிழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரே நேரத்தில் இவர்கள் 3000 பேரையும் கொல்ல வேண்டும். அதற்கு ஒரே பானத்தால் 3000 பேரையும் கொல்லத்தக்க வல்லமை மிக்க ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டும். அப்போதுதான் இவர்கள் இறப்பார்கள். அப்படிப்பட்ட பானத்தையும் துண்டிக்கும் சக்தியும் உனக்கு நான் தருகின்றேன். அதனை பயன்படுத்தி அவர்களை கொல்வாயாக என்று சொல்லி அனுப்பினார். உடனே விஜயன் முருகப்பெருமானை மனதில் தியானித்துக் கொண்டு அவர்கள் 3000 பேரையும் வதம் புரியும் பானத்தை எய்தான். விஜயன் எய்த பானத்தால் 3000 பேரும் மடிந்து இறந்து போனார்கள். இந்த தகவல் சூரபத்மனுக்கு சென்றது. ஏற்கனவே தோல்வியின் வருத்தத்தில் இருந்த சூரபத்மனை இந்த செய்தி துயரக்கடலில் மூழ்கடித்தது. தொடர்ந்து அவனுக்கு அரக்கர்களின் மரண செய்திகளாகவே வந்து கொண்டிருந்தது. அரக்கர்கள் யாரும் பூதப்படையை வென்றார்கள் என்ற தகவல்கள் அவனுக்கு வரவே இல்லை. இதுவரை தன்னை எதிர்க்க யாருமே இல்லை என்று மார்த்தட்டி கொண்டிருந்த சூரபத்மன் இனிமேல் தம்மை பாதுகாக்க யாரும் இல்லை என்று உணர்ந்தான். தொடர்ந்து என்ன நடந்தது நாளை உரையில் பார்ப்போமா? வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா.